பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கல்பிட்டி பிரதேச சபையுடைய முன்னாள் உறுப்பினர், சமூக சேவையாளர் சகோதரர் ஃபைசல் அவர்களே, கல்பிட்டி பிரதேச சபையுடைய இன்னும் ஒரு உறுப்பினர் ஆசிக் அவர்களே, எங்களுடைய கணமூலை வட்டாரத்தின் ஐக்கிய தேசிய கட்சியின் நீண்ட கால உறுப்பினராக தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளராக இருக்கின்ற ரஃபாய்தீன் அவர்களே, நரீம் அவர்களே, முஸ்லிம் காங்கிரஸ் கணமூலையிலே என்னோடு இணைந்து செயல்படுகின்ற கட்சி முக்கியஸ்தர்களாக இருக்கிற மசாஹிர், அது போன்று மோசின், முஸ்லிம் காங்கிரஸ் அமைப்பாளர் அசாம் அவர்களே, மேடைக்கு முன்னால் இருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற, அவசரமாக கட்டாரிலே இருந்து வந்து இந்த தேர்தலிலே நமக்கு ஒரு பக்க பலமாக இன்றைய ஒரு சிறப்பாக இந்த கணமூலையிலே அக்கரைப்பட்டி பிரதேசத்திலே மிக பெரும் ஒரு கிராமம், இந்த ஒரு அரசியல் தளத்திலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்வதற்கு அதனுடைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்குகின்ற ஒரு குரல் பலமும் மிக பக்க பலமாக இருக்கிறது. அது அஜ்வாத் அவர்களே, என்னுடைய விருதோடை ஃபைசல் அவர்களே, அவர் என்றால் வாட்ஸ்அப் குடும்பத்தை ஆரம்பித்து அரசியல் அரங்கம் வாட்ஸ்அப்லே நாங்க தேர்தல் பிரச்சாரத்தை சொல்றதுக்கு முன்னுக்கே அவர் அப்படி சொல்லிக்கிட்டு போய் கொஞ்சம் கடுமையாக சொல்லிடுவார். அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தேர்தலை, இந்த ஜனாதிபதி தேர்தல் இது ஒரு பிரதேச சபை தேர்தல். பிரதேச சபை தேர்தலிலே ஃபைசல் அவர்கள் இங்கு போட்டியிடுகிறார்கள் என்றால், ஃபைசலை இந்த ஊரிலே இன்னும் பல கட்சிகளிலே வேட்பாளர்கள் நிற்கலாம். மாகாண சபை தேர்தல் இடம்பெறுகிறது என்றால், அந்த மாகாண சபை தேர்தலிலே அல்லது பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வேட்பாளர்களாக இருக்கிறோம் என்றால், எங்களை எதிர்த்து ஏனையவர்கள் ஏனைய கட்சிகளிலே போட்டியிடலாம். அது இந்த பிராந்தியத்தை, நமது சமூகத்தை பாதிக்கப்படுகின்ற விஷயம் இல்லை. யாராவது ஒருவர் வென்றுவார், நமது சமூகத்தை சார்ந்த யாராவது ஒருவர் வென்று விடுவார், ஏதோ ஒரு கட்சியின் விழா. எனவே அது தனி மனிதர்களுக்கு இடையிலான போட்டி. ஆனால் இந்த தேர்தல் நமது சமூகத்தோடு நட்பு பாராட்டுகின்ற ஒருவர், நம்மளை நேசக்கரம் நீட்டுகின்ற ஒருவர், நம்மளோடு நீண்ட கால உறவு வைத்திருக்கின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவரை நாம் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதன் விளைவுகள் எவ்வாறு இருந்தது என்றால், நிறைவேற்ற அதிகாரம் என்கிறது நீதிமன்றத்துக்கு கூட ஜனாதிபதி பதவியில் இருக்கிற ஒருவரை அழைக்க முடியாது. அவர் மீது ஒரு போலீஸ்ல முறைப்பாடு செய்ய முடியாது. அவர் மீது வழக்கு தொடுக்க முடியாது. அது இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல் யாப்பின் பிரகாரம். எனவே அப்படியான ஒரு அதிகாரத்தை ஒரு மனிதனிடத்திலே ஒப்படைக்க போகிறோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளித்தார்கள். அதற்கு முன்பு மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு அளித்தால், இன்றும் மீண்டும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்க உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். இன்னும் கட்சி மாறவில்லை. அடிக்கடி கட்சி மாறுகின்ற அரசியலை நான் செய்ய மாட்டேன். மக்களுக்கு வேண்டாம் என்றால் வீட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கு ஒரு கட்சி, அடுத்த பிரதேச சபையில ஒரு கட்சி, மாகாண சபை ஒரு கட்சி,
பாராளுமன்ற தேர்தல் வரக்குள்ள ஒரு கட்சி, ஜனாதிபதி தேர்தல் வரக்குள்ள அது 5 நாளைக்கு ஒரு மேடை, மீதி 5 நாளைக்கு இன்னொரு மேடை. அதுக்கு பிறகு வெண்டதுக்கு பிறகு அவர் இணைப்பாளர். இந்த பதவி எடுக்கிற வேலை இந்த அரசியல் விபச்சாரம் செய்யற ஆள் இல்லை. நம்மட பேச வேண்டிய விஷயத்தை வெளிப்படையா பேசுகிறோம். காசுக்கு, பதவிக்கு, பணத்துக்கெல்லாம் சோரம் போகின்ற அரசியல் நம்மட அரசியல் பாசறையில இருக்காது. ஏனென்றால் நான் அரசியல் பழன்ற இடம். அரசியலுக்கு வளைந்து வந்தாலும் இல்லை, எலெக்ஷன் கேட்கறதுக்காக வந்தாலும் இல்லை. நாங்கள் எல்லாம் 1986, 87, 88 காலப்பகுதியிலே வடகிழக்கிலே தமிழ் இளைஞர்கள் எல்லாம் ஆயுதங்களை தூக்கி விட்டார்கள். வடகிழக்கு வெளியிலே சிங்கள இளைஞர்கள் எல்லாம் ஆயுதங்களை தூக்கி விட்டார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மதுரங்குடி நகரிலே அங்க வேளாற்றில உள்ளவன், கிவுளையில உள்ளவன், ஆமக்குழியில உள்ளவன் ஆயுதங்களை கொண்டு வந்து நம்முடைய கடைகளை மூடுவதிலே ஒரு துண்டை போடுவார்கள். ஒரு துண்டை போட்டு விட்டால் அன்றைக்கு கடைகள் மூடி, பேக்கரிகள் எல்லாம் மூடி, இரவு விடிய விடிய நின்று பான் போட்டு இருப்பாங்க நம்மட சாவனா பேக்கரியில. ஆனால் அங்க பேக்கரிகள் எல்லாம் விடியும் போது பேக்கரி மூடி. பாலாவிலையும் அப்படிதான். காரமாமாட பேக்கரி இரவேல சாமத்துல 4 மணிக்கு பான் தட்டு அனுப்பணும். ஆனா கடிதம் வந்துடும், கடையெல்லாம் மூடுங்க. எனவே இப்படி நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய நகரை யார் ஆண்டது? அந்த 87, 88 அந்த காலப்பகுதியிலே நாட்டிலே அரசாங்கம் ஒன்று இருந்தது. ஆனால் நம்முடைய நகரை ஆண்டது யார்? துப்பாக்கிகள், கல்கட்டாஸ்கள், ஷாட்கன்கள் ஒரு ஆள வந்தது யார்? அங்க பத்தாயத்துல உள்ள நம்மட தோட்டத்துல இருக்கிற குடும்பத்துல இருந்த அந்த தோட்டத்துல உள்ள குடும்பங்களில உள்ளவன் மகன்மார் வந்தான். யாராக வந்தான்? ஜேவிபியாக வந்தான். யாரு? மதுரங்குடி பஜார்ல இருந்த இஸ்மாயில் மாமாவுடைய கடை மறைக்காத்தேன், நம்முடைய அசிஸ் காக்கா, மலையாளம் அசிஸ் காக்கா இருக்கிறார். பஜார்ல கடை வச்ச ஆளுங்க ரப்பாயத்தின் போன்றவர்கள் இருக்கிறாங்க. மதுரங்குடி நகரில் இருந்த புடவை கடையை எரித்து சாம்பலாக்கியது யார்? அந்த கியூலைக்குள்ள இருந்தவன் தான். சுகத் தலைமையில வந்த ஜேவிபியினர். இன்றைக்கு வேறொரு முகமூடியை அணிந்து கொண்டு என்பிபி என்று வரலாம், இன்னும் ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு மாலிமாவா என்று வரலாம். ஆனால் இவங்களுடைய வரலாறு ஒன்று இருக்கு. நான் சொல்லவில்லை. இந்த நம்முடைய கணமூலையிலே அந்த மாலிமாவுக்கு அல்லது ஜேவிபிக்கு அல்லது என்பிபிக்கு வாக்கு தேடி செயல்படுகின்ற சகோதரர்கள் கொலைகாரர்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். நான் சொல்லவில்லை. அதற்கு ஆதரவாக சில ஆசிரியர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அவர்கள் கொள்ளைக்காரர்கள், வங்கிகளை கொள்ளையடித்தார்கள் என்று அவர்களை நான் சொல்ல வருகிறேன். ஆனால் அவர்கள் பிரயத்தனம் செய்கின்ற அந்த இயக்கம் இந்த நாட்டிலே பல கொலைகளை செய்திருக்கிறது. அந்த இயக்கம் நம்முடைய ஊரிலே நம்முடைய மக்களுடைய வர்த்தகருடைய பொருளாதாரத்தை பழித்திருக்கிறது, கொள்ளையடித்திருக்கிறது. நமது மக்களை கொண்டிருக்கிறது. அங்கு மதவக்குளத்திலே ஒரு ஜும்மா தினத்திலே அந்த பள்ளிவாசல் சுற்றி வளைக்கப்படுகிறது. அங்கே எல்லோரும் விவசாயிகள். அவர்களுடைய எல்லாருடைய வீட்டிலும் அந்த விவசாய நிலங்களை, பயிர்பாட்டுகளை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் சொட்கன் கொடுத்திருந்தது. அசோக வடிகமங்காவ, நேனாமரைக்கார், பிரேமதாசாவுடைய காலம் அங்க எல்லோருக்கும் சொட்கனை கொடுத்திருந்தாங்க. அந்த அழிவுல இருந்து அந்த பயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அத்தனை சொட்கன்களையும் பள்ளிவாசலை சுற்றி வளைத்த ஜேவிபியினர் வீடுகளிலே பெண்கள் இருந்தார்கள், போய் அந்த அத்தனை துப்பாக்கிகளையும் கொள்ளையடித்தார்கள். வீட்டில் இருந்த 5 காட்களை எடுத்தார்கள். அங்கு இருந்த நகைகளையும் பணங்களையும் எடுத்து சென்றார்கள். இங்கு பள்ளிவாசலிலே முரண்பாடு வருகிறது.
துப்பாக்கி பிரயோகம் செய்யப்படுகிறது. ஜும்மா சரியாக ஜும்மாவை சொல்ல முடியாமல். இது மதவாக்குளத்திலே நம்முடைய அயல் கிராமத்திலே நடந்தது. இதெல்லாம் பொய்யல்ல, இதெல்லாம் பொய்யல்ல. எனவே இப்படி ஒரு அநியாயத்தை நம்முடைய பிரதேசத்தில் செய்திருக்கிறார். சீமலதாஸ் கொட்டுவிலே படித்தவர்கள் இங்கு இருக்கலாம். நல்லாந்தொழுவிலே எலியா அவர்கள் சீமலதாஸ் கொட்டுவிலே படித்தார். நசார் அவர்கள் சீமலதாஸ் கொட்டுவிலே படித்தார். அவர்களிடம் கேட்டு பாருங்கள். 87, 88, 86 காலப்பகுதியிலே சீமலதாஸ் கொட்டுவ பாடசாலையுடைய அதிபர் சலாம் ஆசிரியர் அதிபர் அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு பாடசாலையை மூட சொல்லி ஜேவிபி சொல்கிறது. இப்ப என்பிபி வந்திருக்கலாம், மாலிமா வந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய கடந்த காலம் அங்கே அவர் பாடசாலையை மூடாததால் அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அந்த பாடசாலையுடைய மாணவன் தலைவன் அபு தாலிப் வாரியப்படையை சார்ந்தவர். அவரையும் கொள்ளுவதற்கு ஜேவிபியினர் போகிறார்கள். ILS முதலாளி வாரியப்படையை சேர்ந்தவர். ILS முதலாளியை சுடுவதற்கு போகிற போது மகனை சுடுகிறார்கள், மகனை அறிந்தார்கள். ILS முதலாளியை சுட்டார்கள். ஏன் சுட்டார்கள்? இந்த சலாம் அதிபருடைய ஜனாசாவை தோளிலே சுமந்தது, சந்தர்ப்பத்தில் சுமந்தது. அதான் அவர் செய்த குற்றம். பாடசாலையை மூடவில்லை, மாணவர்களை பாடசாலை அனுப்பாமல் தடுக்கவில்லை. மாணவர் தலைவன் சுடப்படுகிறார். ஜனாசாவை தூக்கிய காரணத்திற்காக அங்கு ILS முதலாளி சுடப்படுகிறார். அவருடைய தலையை வெட்டி கொண்டு போய் அங்கே வயல்காட்டிலே வயலிலே வரம்பிலே ஒரு கம்பி கட்டையை நட்டி அதிலே தூக்கி வைத்திருந்தார். இப்படியான இரத்த கரை படிந்த ஒரு இயக்கம் ஜேவிபி. அதற்கு இன்று பெயர் என்பிபி, அதற்கு இன்னும் ஒரு பெயர் மாலிமாவர். எனவே இந்த பணிகளை, இவ்வாறான ஒரு கொடூரங்களை செய்தவர்கள் தான் அந்த இயக்கம். எனவே அவர்கள் எங்கேயாவது இந்த நம்முடைய கடமொழியிலே நீங்கள் எல்லாம் அன்சார் சேமன் அவர்களை சேமனாக்குவதற்கு கட்சி அரசியலை எல்லாம் பச்சை நீளம் என்று இருந்ததெல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு கதிரை சின்னத்திலே போட்டியிட்ட அல்லது வெற்றிலை சின்னத்திலே போட்டியிட்ட அன்சார் அவர்களை சேமனாக்குவதற்கு இந்த ஊர் ஒன்றுபட்டது, கடமூலை ஒன்றுபட்டது. ஒன்றுபட்டு இந்த ஊரிலே ஒரு சேமனை கொண்டு வருவதற்காக ஒற்றுப்பட்டு எடுத்த தேர்தல். அது நல்ல முடிவு. ஆனால் இன்று இங்கே மாலிமாவர் அல்லது என்பிபி ஜேவிபி என்று இதற்குள்ளே வந்தால் நம்மளுக்கு இன்னும் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். சஹரான் உடைய செயற்பாடு. சஹரான் தன்னைத்தானே வெடிகுண்டாக மாறி நடத்திய எத்தனை தாக்குதல்கள், அவர்களுடைய அந்த பாதுகாப்பினால் நம்முடைய இங்கிருந்த உலமாக்கள் கொண்டு போய் சிறையிலே அடைத்த நிகழ்வுகள் நடந்தது. கனமூலையிலே, கரம்பையிலே, கரத்தீவிலே, ஏத்தாலையிலே, கூலச்சேனையிலே என்று நம்முடைய பிரதேசத்தை சார்ந்த ஏராளமான உலமாக்கள் அல்லது டவ்வோ அமைப்பை சார்ந்தவர்கள் எந்த காரணத்திற்காக கொண்டு போய் சிறையிலே அடைத்தார்கள். நாட்கணக்கிலே, மாதக்கணக்கிலே. அவர்களுக்கும் தாரானுக்கும் அல்லது தாரானுடைய அமைப்புக்கும் இந்த டவ்வோ அமைப்புகளும் சம்பந்தம் இருக்கவில்லை. நாட்டிலே எங்களை எல்லாரும் பயங்கரவாதிகளாக, முஸ்லிம்கள் என்றால் பயங்கரவாதிகளாக, எங்களது பள்ளிவாசலுக்குள் எல்லாம் பயங்கரவாதத்தின் புகழ்களாக சித்திர, அதுபோன்று மதரசாக்கள் எல்லாம் அங்குதான் ஆயுத பயிற்சி நடத்தப்படுகிறது முஸ்லிம் இளைஞர்களுக்கு என்றெல்லாம் ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள். இதை ஒரு அரசாங்கம் செய்கிறது. ஒரு நிறைவேற்ற அதிகாரம் மிக்க ஒரு ஜனாதிபதி. இந்த ஜனாதிபதிக்கு நம்மவர்களும் வாக்களித்திருக்கிறோம். அந்த ஜனாதிபதியின் அரசாங்கத்திலும் முஸ்லிம்கள் இருந்தார்கள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார்கள். தடுக்க முடிந்ததா? முடியவில்லை. எனவே இவ்வாறுதான் இந்த நாட்டிலே நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி பதவியை கொண்டு போய் யாரிடத்திலே நாங்கள் ஒப்படைப்பது? அவர் நமக்கு நம்மளோட சமூகத்தோடு நீண்ட கால உறவு வைத்திருக்கிறாரா?
நமது சமூகத்தை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருக்கிறாரா? இதுவரையும் நடந்த இலங்கையிலே இதுவரையும் நடந்த கொரோனாவுக்கு பிறகு ஜனாசா எரிக்கப்படுகிறது கொரோனாவிலே. அப்போது இந்த விடயம் சம்பந்தமாக இலங்கையிலே உள்ள அனைத்து அரபு நாடுகளுக்கும் முஸ்லிம் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பௌசி ஆஜியாருடைய வீட்டிலே வைத்து கடிதம் எழுதி அந்த இரவு எல்லா கடிதங்களையும் விடியும் போது அத்தனை தூதர்களுக்கும் கொண்டு போய், எம்பசிகளுக்கு கொண்டு போய், முஸ்லிம் நாடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க அந்த கடிதங்களை வைத்து நாட்டின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள், இதை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று. பதில் அனுப்பவில்லை. அதனால் அரபு நாடுகள் எல்லாம் கோபம் கொள்கிறது. கட்டாருடைய நிதி தேவையில்லை என்று கோட்டாபய ராஜபக்ச சொல்கிறார். கோபம் கொள்கிறது. அந்த இலங்கைக்கு வந்த நிதி கட்டார் சேரிட்டி, அந்த அமீருடைய அவருடைய நேரடி நிதி அத்தனையும் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போய்விட்டது. இலங்கைக்கு வருகின்ற நம்முடைய ஒரு டாலர் கூட இலங்கையில் முதலீடு செய்யாமல் கட்டார் அமீர் பல கோடிக்கணக்கான ரியால்களை, டாலர்களை இந்த நாட்டுக்கு அனுப்பி வந்தார் முஸ்லிம்களுக்காக. அதனூடாக மற்ற சமூகமும் நன்மை அடைந்தது, இந்த நாடும் நன்மை அடைந்தது, வெளிநாட்டு செலாவணி வருகிறது. எவ்வாறு இங்கு துன்பு உற்பத்தியிலே, தென்னை ஏற்றுமதியிலே நாங்கள் வெளிநாட்டு செலவணியை இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறோம். நாட்டின் இறைமைக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் செயல்படாத ஒரு சமூகம். 70 கால பகுதியில் இருந்து 78 தான் 73 கலவரம் வருகிறது. அதை ஜேவிபியினர் ஏற்படுத்துகிறார்கள். ஜேகுவாரா பெரியவர்களுக்கு தெரியும். 73 ஜேகுவாரா கலவரம். எத்தனை முஸ்லிம் கடைகள், வீடுகள் எரிக்கப்பட்டது. 76 மீண்டும் கலவரம். பாலாவியிலே, பொத்துவிலே அத்தனை வீடுகளும் எரிக்கப்படுகிறது. புத்தளம் பெரிய பள்ளிவாசலுக்குள்ளே முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருந்த போது துப்பாக்கி பிரயோகம் போலீசாரினால் செய்யப்பட்டு அங்கு 7 உயிர்கள் பதைக்க சுட்டுக் கொல்லப்படுகிறது. நாட்டுடைய அரசு, இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. அதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. எந்த மௌலவியால் சொல்ல முடியுமா அரசியல் தேவையில்லை என்று? எந்த பள்ளி நிர்வாகமாக சொல்ல முடியுமா அரசியல் தேவையில்லை என்று? எங்களது ஜனாசா எரிப்புக்கு பின்னால் அரசியல். எங்களது பெரிய பள்ளிவாசலை நோக்கிய துப்பாக்கி பிரயோகத்துக்கு பின்னால் அரசியல். எங்களது ஜனாசாக்களை அடக்கலாம், ஆனால் உத்தர மாவட்டத்திலே அடக்க முடியாது. கனமூலையிலே, நாவக்குடாவிலே அடக்க முடியாது. உத்தரம் பக்காபள்ளியிலே அடக்க முடியாது. ஓட்டமாவடிக்கு கொண்டு போகணும். இதற்கு பின்னால் அரசியல். பச்சிலம் பாலகர்கள் வயிற்றிலே மறித்து பிறக்கிறது குழந்தைகள். அந்த குழந்தையை கூட கொண்டு போய் மின்சாரம் பாய்ச்சப்பட்ட போரணைகளை போட்டு எரித்து சாம்பலாக்குறார்கள். அதற்கு பின்னால் அரசியல். இப்போது நாட்டுடைய அரசியல் எங்கு இருந்தது? எங்கு போயிருக்கிறது? நீங்கள் முன்பு இங்க இருக்கின்ற மூத்தவர்கள் இருக்கிறீர்கள். நீலம் பச்சை இதன் அரசியல் இருந்தது. இவன் ஒரு ரோட்டை போட்டா அவன் ஆட்சிக்கு வருவதற்கு இன்னும் ஒருவன் 2 ரோட்டை போடுவான். அவன் ஒரு கட்டிடத்தை கட்டினால் அடுத்த கட்சி 2 கட்டிடத்தை கட்டும். அதுதானே நம்முடைய பிரதேசத்திலே, நாட்டிலே இருந்த அரசியல். இன்று அந்த நிலைமை மாறி இருக்கிறது. எனவே அதற்கு தகுந்தமான அரசியல் ரீதியாக போராடுவதற்கு நாங்கள் தயாராக வேண்டுமே. நாங்கள் இல்லாமல் இந்த நாட்டின் ஜனாதிபதியை உருவாக்க முடியாத ஒரு அரசியல் சூழ்நிலை இங்கு வந்திருக்கிறது. நாங்கள் இல்லை என்றால், முஸ்லிம்களுடைய, தமிழர்களுடைய ஆதரவு இல்லை என்றால் இந்த தற்போது ஒரு அரசியல் ஜனாதிபதியை தேர்வு செய்ய முடியாது. சிங்கள மக்களுடைய வாக்கள் மொட்டுக்கு போகிறது, ரணிலுக்கு போகிறது, சஜித்துக்கு பிரிகிறது, அனுராவுக்கு பிரிகிறது, 4ஆக பிரிகிறது. கூடுதலாக பெரும்பான்மை மக்களுடைய அந்த கட்சியாக இருக்கின்ற நம்முடைய மக்கள் ஒரு குடும்பம் தானம் இல்லாத ஊரிலே உள்ள வாக்கள் 4ஆக பிரிகிறது. எனவே நாங்கள் தமிழர்களும் முஸ்லிம்களும் எந்த வேட்பாளருக்கு கை நீட்டுகிறோமோ, முஸ்லிம் தலைமைகளும் தமிழ் தலைமைகளும் எந்த வேட்பாளரை நோக்கி கரம் நீட்டுகிறோமோ, அங்கு செல்லுகின்ற அவர்தான் ஜனாதிபதியாக வரப்போகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற போது நாங்கள் தீவிரவாத அமைப்பின் பக்கம் வாக்களிக்க முடியுமா? நாங்கள் தவ்வா பணியிலே ஈடுபடுகின்ற சகோதரர்கள் அந்த சியோனிசவாத, கம்யூனிஸ்ட் வாதம், நாத்திகர்கள், இறைவனே கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற ஜேவிபி, அனுரகுமார திசாநாயக்க, என்பிபி அல்லது
நாத்திகர்கள். அந்த கட்சியில 28 பேர் உயர்கூடத்தில் இருக்கிறார்கள். ஒருவர் நானும் அந்த 28 பேரில் ஒரு முஸ்லிம் இல்லை. எனவே அப்படி அவர்கள் 28 பேரும் நம்முடைய சமூகம் சார்ந்த தீர்மானங்களை தான் எடுப்பார்களா? எவ்வளவு நம்பிக்கை கொள்வது? ஆளாளப்பட்ட மொட்டுக்கட்சிக்குள்ளே முஸ்லிம் அமைச்சர்கள் இருந்து ஆளாளப்பட்ட மைத்ரிபால சிறிசேனவுடைய அரசாங்கத்திலே முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்குது என்று அத்தனை முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பதவிகளை துறந்து வெளியிலே வரவில்லையா? சர்வதேச நாடுகளுக்கு போய் சொல்லவில்லையா? அரபு நாடுகளுக்கு கடிதம் எடுத்து சொல்லவில்லையா? இந்தியாவை தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டு முஸ்லிம் அரசியல் சக்திகளை முஸ்லிம் அரசியல் கட்சியோடாக அங்குள்ள தமிழக முதலமைச்சருக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்து, தமிழக முதலமைச்சரோடு மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து, இந்தியா நாடு கடந்து போய் அரசியல் செய்கின்ற ஒரு கட்சிகளாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் மக்கள் காங்கிரசும் அது அவ்வாறான ஒரு அரசியலை முஸ்லிம் அரசியலை இந்த நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்ற போது முஸ்லிம் அரசியலை பழிவாங்குவதனூடாக முஸ்லிம் அரசியலை பலவீனமாக்கி ஜேவிபியினுடைய அந்த நாத்திகர்களுடைய அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத கடவுளை நிராகரிக்கின்ற இறைவனே இல்லை என்று சொல்கின்ற அந்த இயக்கத்தை அரசியல் ரீதியாக பலப்படுத்துவதனால் கனமூலைக்கு வரப்போகின்ற நன்மை என்ன? அக்கரைப்பற்று பிரதேசத்துக்கு வரப்போகின்ற நன்மை என்ன? நாட்டு முஸ்லிம் சமுதாயத்துக்கு வரப்போகின்ற நன்மை என்ன? நாத்திகர்கள் இப்போதே பகிரங்கமாக எந்த சிங்கள தலைவரும், அது மஹிந்த ராஜபக்சேயா இருக்கலாம், கோட்டபய ராஜபக்சேயா இருக்கலாம், இதுவரையும் பகிரங்கமாக அவர்கள் சொல்லவில்லை, நாங்கள் இந்த நாட்டிலே விபச்சாரத்தை சட்டபூர்வமாக்குவோம் என்று அரசாங்கத்தின் கொள்கையாக பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. பயந்தார்கள், அவருடைய மத தலைவர்களுக்கு பயந்தார்கள், அவருடைய மத பண்டங்களுக்கு, அது நிர்வாகங்களுக்கு, சிங்கள மக்களுக்கு பயந்தார்கள். ஆனால் ஜேவிபி, என்பிபி, இந்த மாலிமாவ என்று சொல்லுகின்ற அமைப்பு தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தற்போது பார்க்கலாம். நீங்கள் இந்த யூடியூபிலே இப்போதே பார்க்கலாம். நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், யூடியூபை செக் பண்ணி பாருங்கள். கையிலே போன்கள் வைத்திருக்கிறீர்கள். அந்த போன்களிலே இருக்கிறது மாலிமாவுடைய, ஜேவிபியினுடைய, என்பிபியினுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன சொல்கிறது? விபச்சாரத்தை சட்டபூர்வமாக்குவோம், அதை கைத்தொழிலாக ஆக்குவோம். அதை யாரும் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் எதிர்க்க முடியாது. மிம்பரிலே எங்களுடைய உலமாக்கள் தௌவா பணிகளை ஈடுபடுகின்ற இயக்கங்கள், அமைப்புகள் யாரும் அதை எதிர்க்க முடியாது. சட்டமாக வந்தால் அவருடைய கைகளில் நாங்கள் அதிகாரத்தை கொடுத்து விட்டு எதிர்த்தால் நீங்கள் இந்த நாட்டின் சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் சொல்லி உங்களை கொண்டு போய் சிறையிலே போடலாம். இது நாட்டுக்கு தேவையா? இதுதான் இப்போது நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்ற. இதனால் தான் டொலர்கள் இல்லையா இந்த நாட்டிலே? இந்த நாட்டிலே டொலர்கள் இல்லாமல் போனது, நாட்டிலே பொருளாதாரம் விழுந்தது எதனால்? 78 இந்த நாட்டிலே தமிழர்களை, முஸ்லிம்களை 78 தொடங்கி இனக்கலவரத்தை இந்த நாட்டிலே தோற்றுவித்தார்கள். 76 73 78 நடத்திய இனக்கலவரம் தான் தமிழர்களையும் முஸ்லிம்களையும் அடித்தது, கொழும்பிலே எரித்தது, அவருடைய சொத்துக்களை எரித்தது, இந்த நாட்டை விட்டு ஓடச் செய்தது. அவர்கள் போய் சர்வதேச நாடுகளில், ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலே போய் தஞ்சமடைந்தார்கள், அகதி அந்தஸ்து கோரினார்கள். அங்கே இலங்கை பிளாக் லிஸ்டிலே வந்தது. அதனால் வெளிநாட்டு உதவிகள் இந்த நாட்டுக்கு வருவதற்கான தடைகளை இந்த நாட்டிலே மாறி மாறி ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அதை தடுக்கவில்லை. இனவாதத்தை அரசியலுக்காக பயன்படுத்திய காரணத்தினால், ஒரு சிறுபான்மை இனங்களை நீதமாக நடத்துவதன் காரணத்தினால் தான் இந்த நாட்டிலே பொருளாதாரம் அழிவதற்கு, பொருளாதாரம் இல்லாமல் போவதற்கான காரணம். எனவே இவ்வாறான ஒரு அநியாயங்களை கடந்த காலங்களிலே மாறி மாறி செய்த ஆட்சியாளர்கள் செய்த தவறை, செய்த விடயங்களை எல்லாம் இன்று அந்த வரிசையிலே, அந்த வாரத்திலே வந்த ஒருவனை நாங்கள் ஜனாதிபதி ஆக்குவதற்கு இந்த தேர்தல் களத்திலே வந்திருக்கிறோம். யார்? சஜித் பிரேமதாச. யார் சஜித் பிரேமதாசவுடைய தந்தை? யார்? இங்கு கொழும்பிலே கிரேன் பாஸிலே தப்லீக் மர்கஸ் இருக்கிறது. தப்லீக் மர்கஸை அங்கு அமைப்பதற்கு
முயற்சிகள் நடந்த போது அதை தடுப்பதற்கு அங்கிருந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் அந்த பிசிசிக்கு பின்னால் எதிர்ப்புகள் வந்த போது இங்கே புவாதாஜியார் மர்ஹூம் எங்களுடைய நல்லாந்தளவிலே அவருடைய தோட்டம் இருக்கிறது. மர்ஹூம் புவாதாஜியார், நியாஸ் மௌலவி போன்றவர்கள் பிரேமதாசாவோடு நேரடி தொடர்பை வைத்திருந்தார்கள். அவர்கள் போய் சந்தித்தார்கள். உடனடியாக அதை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். கொழும்பிலே கிராண்ட் பாஸிலே இன்று அடுக்குமாடியாக தப்லீக் மர்கஸ் அங்கு உயர்ந்த கட்டிடமாக இருந்து நாடு முழுக்க தெய்வ பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இதுதானே முஸ்லிம்களுடைய அரசியல்? இதுதானே முஸ்லிம்களுடைய நாங்கள் பார்க்க வேண்டிய அரசியல்? எங்களுடைய தௌவா பணிக்கு, எங்களுடைய மார்க்க கடமைக்கு எவன் அதுக்கு தடை போடாமல் நிற்கிறானோ அவனுக்கு ஆதரவளிப்போம். எனவே இலங்கையிலே நம்முடைய பலஸ்தீனத்தை அழித்துக் கொண்டிருக்கிற இஸ்ரேலுடைய தூதரகத்தை ஜே.ஆர். ஜெயவர்தன இலங்கையிலே தோற்றுவித்தான். ஜே.ஆர். ஜெயவர்தன இலங்கையிலே இஸ்ரேல தூதரகத்தை இலங்கையிலே ஆரம்பிப்பதற்கு, நலன்காக்கும் பிரிவை இலங்கையிலே ஆரம்பிப்பதற்கு அதற்கு அனுமதியை கொடுத்தார். அந்த நிறைவேற்று அதிகாரம், அதே நிறைவேற்று அதிகாரம் வழங்கிய அந்த அதிகாரத்தை தவிடுபொடியாக்கியது பிரேமதாசாவுக்கு முஸ்லிம்கள் வழங்கிய ஆதரவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாட்டிலே அந்த நலன்காக்கும் பிரிவை, இஸ்ரேல் நலன்காக்கும் பிரிவை இலங்கையில இருந்து மூடி நாட்டை விட்டு வெளியேறு என்று சட்டபூர்வமாக ராஜதந்திர ரீதியிலே அந்த நாட்டோடு இருந்த ராஜதந்திர உறவை, இஸ்ரேலோடு இருந்த ராஜதந்திர உறவை அமெரிக்கா கோபிக்கும் என்று கருதியும், ஏனைய ஐரோப்பிய நாடுகள் கோபம் கொள்ளும் என்று கருதியும் தைரியமாக முஸ்லிம்களை பாய்த்துக் கொள்ளக் கூடாது. என்னை ஜனாதிபதி ஆக்கியவர்கள், என்னுடைய கட்சியை சேர்ந்தவன் எனக்கு நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வந்த போது வேறு கட்சியை சேர்ந்த அஷ்ரப் எனக்கு ஆதரவு அளித்தான். பிரேமதாசாவுடைய சிந்தனை. அதே பிரேமதாசாவுடைய மகனை இன்று முஸ்லிம் தலைமைகளிடத்திலே வந்து நிற்கிறார். என்னைக்கு ஆதரவு தாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று தமிழ் தலைமைகளிடத்திலே வந்திருக்கிறார். அதே பிரேமதாசாவுடைய மகன் புலிக்கு பிறந்தது எப்படி பூனையாகும்? எனவே எங்களுடைய கிராம மக்களுடைய, ஏழை மக்களுடைய பிரச்சனைகள் நன்கு உணர்ந்த ஒருவராகத்தான் நாங்கள் தற்போது இருக்கின்ற ஒரு பெருமை இல்லாத மனிதன். அவரோடு ஆனமடுவை பிரதேசங்களிலே வீடு போயிருக்கிறோம். ஒரு காலையிலே ஒரு சாதாரண ஒரு பாட்டா செருப்பை தான் அணிந்திருப்பார். ஒரு சேட், ஒரு சாரம் அல்லது ஒரு கழுத்தான். இவ்வாறு ஒரு மிக சிம்பிளா பெருமை இல்லாதவர் பொறுமையாக யாராவது ஒரு விடயத்தை சொல்ல வந்தால் பொறுமையாக கேட்கிறார். அவர் பணக்காரர் தான் சொல்ல வருகிறார் என்று அவ்வாறு பார்க்கவில்லை. நான் இதை அவரோடு போய் ஆனமடுவு பிரதேசங்களிலே பார்த்திருக்கிறேன். எனவே இவ்வாறான அரசியல் சில மனிதர்களிடத்தில் இருக்கிறது. விடயத்துக்கு வருகிறேன். எனவே இந்த நாட்டிலே நம்முடைய பிரதேசத்திலே அக்கரைப்பற்று பிரதேசம் புத்தளம் தொகுதிக்குள்ளே மிக பெரும் வாக்குயை வைத்திருக்கிறோம். நம்முடைய வாக்குகள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக ரணசிங்க பிரேமதாசாவுடைய மகன் வருகிற போது கணமூலை பூத்திலே உள்ள பெட்டிக்குள்ளே இதனுடைய சின்னம் எது இருக்க வேண்டும்? கணமூலையுடைய வாக்குச்சாவடியிலே அந்த பெட்டியிலே அந்த பெட்டிக்குள்ளே அந்த உள்ளிடப்பட்டிருக்க வேண்டிய வாக்குச்சீட்டுகள் டெலிபோன் சின்னத்திலாக இருக்க வேண்டும். மாறாக அதை வேறு சின்னம் கொண்டு நிரப்புவதற்கு முயற்சிக்கின்றவர்கள் கணமூலையை பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப் போகிறீர்களா? எங்கேயாவது ஒரு ஜேவிபிக்காரனுடைய துப்பாக்கியில் எங்கேயாவது வெடித்து விட்டால், எங்கேயாவது ஒரு குண்டு எங்கேயாவது வெடித்து விட்டால், நம்முடைய ஊரில் உள்ள அப்பாவி இளைஞர்கள் இன்று மாலிமாவுக்காக பிரச்சாரம் செய்கின்ற ஒரு சில ஆசிரியர்கள், ஒரு சில உலமாக்கள், ஒரு சில இளைஞர்கள், படித்தவர்கள், சாதாரணவர்கள் எல்லாம் ஒரு வர்த்தகர்கள் என்று கொண்டு போய் அத்தனை பேரையும் சிறையில் அடைக்கப் போகிறோமா? நம்முடைய பயங்கரவாத பட்டியலிலே
இந்த கிராமம் அரசியலை பாடம் படிப்பிக்கக்கூடிய திறமை மிக்க மக்கள் இருக்கிற ஒற்றுமை பற்றி கட்சி அரசியலை தூக்கி எறிந்து விட்டு ஒரு சேர்மனை கொண்டு வந்த ஊர். உங்களுக்கு நான் அரசியல் பாடம் நடத்தணுமா? அது ஊரின் நலன், இப்போது சமூகத்தின் நலன், அதற்குள்ளும் ஊரின் நலன் இருக்கிறது. எனவே நம்முடைய பிரதேசத்தில் உள்ள முஸ்லிம் இளைஞர்களையும் முஸ்லிம் மக்களையும் இப்போதுதான் நாங்கள் பயங்கரவாதிகளில் என்கின்ற விஷயம் ஆண்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த சஹரானுடைய விஷயத்தினால் செயல்பாட்டினால் அந்த கிறிஸ்தவ ஆலயத்துக்குள் நடத்திய அப்பாவி கிறிஸ்தவ மக்களை படுகொலை செய்த அந்த அக்கிரமக்காரனுடைய செயல்பாட்டிலிருந்து இப்போதுதான் நம்முடைய சமூகம் அந்த பயங்கரவாத பட்டியலில் இருந்து நாளுக்கு நாள் சிறுக அகன்று கொண்டிருக்கிறது. அயலிலே இருக்கின்ற ஏனைய சகோதர கிராமங்கள், சகோதர மொழி பேசுகின்ற கிராமங்களிலே இன்று எங்களை அந்த மேடை பேச்சாளர்களாக அங்கு பிரச்சாரத்துக்கு கூப்பிடுகின்ற நிலைமை இப்போதுதான் அந்த உறவு மீண்டும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் கொண்டு வந்து போய் அதை பிரிக்கப் போகிறீர்களா? இந்த பயங்கரவாத பட்டியலிலே நம்முடைய சமூகத்தை இணைக்க வேண்டுமா? நமக்கு என்ன தேவை இருக்கிறது? ஜேவிபி இயக்கத்துல கொண்டு போய் முஸ்லிம் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறதுல நமக்கு என்ன தேவை இருக்கிறது? நம்முடைய சமூகத்துக்கு என்ன தேவை இருக்கிறது? எப்பயாவது வந்திருக்கிறார்களா? எப்பயாவது வந்து இந்த 24, 25 ஆண்டுகளாக பாராளுமன்றத்திலே ஜேவிபி பாராளுமன்ற ஆசனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு செங்கல்லைத்தானும் இந்த ஊரிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களா? அயல் கிராமத்திலே விருதோடைய அமைப்பாளர் இருக்கிறார். இந்த விருதோடையை சேர்ந்த ரெண்டு முஸ்லிம் காங்கிரஸ் மக்கள் காங்கிரஸ் அமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். இந்த விருதோடையிலே தான் என்பிபி அல்லது ஜேவிபி உடைய அமைப்பாளர் இருக்கிறார். ஒரு கல்லைத்தானும் அவரை கொண்டு வைப்பதற்கு அவருடைய கட்சி தலைமை கட்சி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? எனவே நாங்கள் நம்முடைய இளைஞர்களை, நம்முடைய குடும்பத்தினரை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அதனால் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலில் சஜித் வெல்லுகிறார், ஆனால் அவருடைய வாக்கை அதிகரிக்க செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய பிரதேசம் பயங்கரவாத பட்டியலிலே தீவிரவாத கட்சிக்கு, பயங்கரவாத கட்சிக்கு இந்த அக்கறைப்பட்டு மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள் என்ற நிலைமை வந்துவிடக்கூடாது. அதை கண்டுதான் அச்சப்படுகிறோம். இருந்தால் மைத்திரிபால சிறிசேனனுடைய காலம் இந்த குண்டுவெடிப்பு நடந்த போது நம்முடைய வீடாக வந்து இருந்த கத்திகள், மரக்கரை வெட்டுகின்ற கத்திகள், மீன் வெட்டுகின்ற கத்திகள், நாங்கள் நம் கூறிய ஆயுதங்களை வைத்திருப்பதாக சொல்லி பள்ளிவாசல்கள், வீடு வீடாக தேடி தள்ளடை போட்ட நிகழ்வுகள் நாம் நடந்து அனுபவித்திருக்கிறோம். நாளைக்கு எங்கேயாவது ஒரு ஜேவிபிக்காரன் துப்பாக்கியல் எங்கேயாவது சிக்கிட்டால் அவன் ஏற்கனவே எடுத்த ஒரு T-56 ஏதோ அங்கிட்டு கியூலையில அந்த ஜேவிபிக்காரன் மறுபடி இது வந்து இன்னொரு பிரச்சாரம் கிளம்போ. அதோட நம்ம ஊர்ல எல்லாம் எல்லா இடம் தருவோம். எஸ்ஏபி காரண்ட வீடுன்னு பார்க்க மாட்டான், SLB காரண்ட வீடுன்னு பார்க்க மாட்டான். மொட்டு என்ன மொட்டு கட்சிக்காரர்கள் இந்த வீடுன்னு பார்க்க மாட்டான். எல்லாரையும் தேடும். இது தேவையா? நம்ம பார்த்தோமே, ஓட்டு போட்ட நம்மளும் எல்லாரோட வீட்டையும் தான் தேடினாங்க. எனவே இவ்வாறான விடயங்கள்ல இருந்து இந்த ஒரு வேற முத்து கட்சியில சேர்ந்து ஓட்டு போடுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க என்பிபி அந்த இயக்கம், அது ஒரு ஆயுத பிரிவு, ஆயுத இயக்கம். நீங்கள் உங்களுக்கு சஜித் பிடிக்கவில்லை, அல்லது பைசலை பிடிக்கவில்லை, அல்லது நியாசை பிடிக்காது, ஆசிக்கை பிடிக்காது என்றால் நீங்கள் அடுத்த தேர்தலில் எங்களை எதிர்த்து நில்லுங்கள், எங்களை தோற்கடியுங்கள், பிரச்சனை இல்லை. அதனால் சமூகத்துக்கு பாதிப்பில்லை. இது சமூகம் பாதிக்கப்பட்டுவிடும். இங்கு எங்களை பழிவாங்குவதற்கு, முஸ்லிம் அரசியலை பழிவாங்குவதைத்தான் ஜேவிபியுடைய திட்டம். ஜேவிபி ஆதரவு கேட்டு வந்தார்கள், நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை. ஜேவிபி தலைவர் ஆதரவு கேட்டு வந்தார், நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஆதரவு கொடுக்கவில்லை. எனவே முஸ்லிம் அரசியலை வீழ்த்தலாமா? அப்படி என்றால் இதுகால வரையிலும் பலஸ்தீனத்திலே நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய மக்கள்
அங்கு படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இதுவரையும் பாராளுமன்றத்திலே எழுந்திருந்து ஒரு குரல் அனுர பேசவில்லை பலஸ்தீன மக்களுக்காக. ஆனால் இந்த சஜித் பிரேமதாசா, ரணசிங்க பிரேமதாசாவுடைய மகன் தோளிலே பாலஸ்தீனத்தினுடைய அந்த விடுதலை அந்த மக்களுடைய அடையாள சின்னமாக இருக்கின்ற அந்த தாழ்வையை தோள்களிலே அணிந்து கொண்டு பாராளுமன்றத்திலே எழுந்து நின்று பேசிய அன்சைட்டிலே பதிவாக இருக்கிறது. அமெரிக்கா கோபிக்கும், ஐரோப்பிய நாடுகள் கோபிக்கும். ஆனால் இந்த நாட்டு முஸ்லிம்கள் இஸ்ரேலர்களை எதிர்க்கிறார்கள். இந்த நாட்டு முஸ்லிம்கள் பலஸ்தீனத்திலே அநியாயம் நடக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று அவர் முஸ்லிம்களோடு நிற்கிறாரே. அவர்தானே எங்களுக்கு நாட்டின் ஜனாதிபதியாக வர வேண்டும், அவர்தானே எங்களுக்கு அரசியல் தலைமையாக பார்க்க வேண்டும். நாங்கள் கவன் துணியை கவன் இடுவதற்கு இடமளிக்கவில்லை என்பதற்காக, தொழுகை நடத்த இடமளிக்கவில்லை என்பதற்காக நாங்கள் கொழும்பிலே கணத்தைக்கு முன் அங்கு கவன் துணிகளை கிழித்து அந்த பொது மைதானத்துக்கு மையவாடிக்கு முன்னால் நாங்கள் அதை கிழித்து கட்டுகிற போது அந்த இடத்துக்கு எதிர்கட்சி தலைவர் பெரும்பான்மையினத்தை சார்ந்தவர் வந்தார். சஜித் பிரேமதாசா வந்து தானும் அந்த கவன் துணியை கையில் எடுத்திருக்கிறார். அவருடைய நம்பிக்கை பிரகாரம், அவருடைய மத நம்பிக்கை பிரகாரம் அவருடைய உடல்களை, மரணித்தவருடைய உடல்களை விரும்புகிறவர்களை எரிக்கலாம், விரும்புகிறவர்களை, அவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுடைய உணர்வுகளை மதித்து வந்தானே, எங்களுடைய உணர்வுகளை மதித்து வந்தானே, எங்களுடைய சமூகத்தை மதிக்கிற ஒருவரைத்தான் இந்த நாட்டிலே கொண்டு வர வேண்டும். எனவே அதற்கான வாய்ப்பு தற்போது வந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தியாக வேண்டும். எங்களால் தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதிகளை உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு அச்சத்தை இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் அளிக்கின்ற அந்த வாக்களினூடாக நாங்கள் ஒரு பேரம் பேசுகின்ற அரசியல். எனவே அப்போது அது எங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்க போகிறது. எனவேதான் இந்த அரசியலை இந்த நாட்டிலே தொடர்ந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய பிரதேசத்தின் தேவைப்பாடுகள் ஏராளம் இருக்கிறது. எனவே அந்த விடயங்களை செய்து முடிப்பதற்கு எம்மோடு இந்த அரசியல் பயணத்திலே நீங்கள் எல்லாம் மீதி பெரிய கிராமம் 4000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கிறது. எனவே புத்தளம் கச்சேரியில இருந்து அந்த 20ஆம் தேதி நள்ளிரவு வருகின்ற வாக்குச்சீட்டுகள் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுடைய தவிர, அதுபோன்று மரணித்தவர்களுடைய வாக்குச்சீட்டு தவிர்த்த ஏனைய அத்தனை வாக்குச்சீட்டுகளும் வாக்களிக்கப்பட வேண்டும். திரும்பி போகிற போது அந்த கட்டுக்கட்டாக இங்கு வாக்களிக்கப்படாமல் யாரும் பைசல் வந்து எங்களுடைய வீட்டை தட்டி சொல்லவில்லை. ரபாய்தீன் வந்து எங்களுடைய மசாயில் வந்து சொல்லவில்லை, மூசிக் வந்து சொல்லவில்லை, நிசார் காக்கா வந்து சொல்லவில்லை, அல்லது இந்த அரசியல் செயற்பாட்டராக இருக்கின்றவர்கள் யாரும் வந்து சொல்லாததால் நாங்கள் வாக்களிக்க போகவில்லை, ஆட்டோ வராததால் நாங்கள் வாக்களிக்க போகவில்லை என்று பெண்கள் இருக்க முடியாது. வேன் வரவில்லை என்றால் நாங்கள் வாக்களிக்க போகவில்லை என்று இருந்துவிட்டால் ஏற்கனவே தெரியும், இரத்த கண்ணீர் வடித்தோம். எனவே இன்னும் 5 ஆண்டுகள் ஆகுமா? கைமாறினால் இந்த அதிகாரம் நமக்கு சார்பான ஒருவரிடம் இருந்து வராமல் வேற யாரோட கைமாறினால் நாட்டிலே அராஜகம் மீண்டும் ரத்தாறு ஓடும் என்கின்ற விஷயத்தை சொல்லி இந்த வாய்ப்பை தந்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.